காசு அதை விற்கணும்னா மேக்ஸ். அதிரடி அரசியல் திருப்பங்கள், கூட்டணி மாற்றம், குடியரசுத் தலைவர் ஆட்சி என எப்போதும் அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாதது பீகார் மாநிலம். நாடு சுதந்திரமடைந்தது முதல் இதுவரை 22 முதலமைச்சர்கள் ஆட்சி செய்துள்ள பீகார் மாநிலத்தில் 8 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு 2000வது ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலை உருவானது. லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்த போதும் அப்போதைய ஒன்றிய பாஜக அரசின் ஆதரவோடு முதன்முறையாக பீகார் மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். ஆனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் 7 நாட்களில் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். இதையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் ராப்ரி தேவி முதலமைச்சராக பதவியேற்றார். 2003ஆம் ஆண்டு சரத் யாதவ் தலைமையிலான ஜனதா தளமும் நிதிஷ்குமார் தலைமையிலான சமதா கட்சியும் இணைந்து உருவான ஐக்கிய ஜனதா தளம் 2005ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் 88 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் உருவெடுத்தது. இதையடுத்து 55 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவோடு இணைந்து முதலமைச்சரானார் நிதிஷ்குமார். லாலு பிரசாத் தலைமையிலான ஆர்ஜேடி 54 தொகுதிகளில் மட்டுமே வென்று எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது. 2010 தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 115 தொகுதிகளிலும் பாஜக 91 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தன. 3வது முறையாக பீகாரின் முதலமைச்சரானார் நிதிஷ்குமார். இந்த முறை ஆர்ஜேடி 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதை கண்டித்து பாஜக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறினார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் படுதோல்வியடைந்தது. தோல்விக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிய நிதிஷ்குமார் தனது கட்சியைச் சேர்ந்த ஜிதன் ராம் மஞ்சியை முதலமைச்சராக்கினார். ஆனால் 2015இல் மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக விரும்பிய போது மஞ்சி பதவி விலக மறுத்ததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. மஞ்சியை பாஜக ஆதரித்ததால் பீகார் அரசியலில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டது. அதுவரை எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வந்த ஆர்ஜேடியும் ஐக்கிய ஜனதா தளமும் கைகோர்த்தன. இவர்களோடு காங்கிரசும் சேர 2015 பீகார் தேர்தலில் மெகா கூட்டணி உருவானது. அசைக்க முடியாத சக்தியான மெகா கூட்டணி பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 178 தொகுதிகளை கைப்பற்றியது. நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளிலேயே மெகா கூட்டணியில் இருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் மீண்டும் பாஜகவோடு கைகோர்த்தார். 2020 தேர்தலிலும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி தொடர்ந்தது. சிராக் பாஸ்வானின் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தாலும் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தாமல் ஆதரவளித்ததோடு நிதிஷ்குமார் கட்சிக்கு எதிராக மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தியது. ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணியாக களமிறங்கின. 2020 தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் அனைத்தும் மெகா கூட்டணி வெற்றி பெற்று தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஆவார் என தெரிவித்தன. 144 தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 19 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. அதே நேரத்தில் 19 தொகுதிகளில் போட்டியிட்ட சிபிஐ-எம்எல் கட்சி 12 இடங்களிலும், சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. தனிப்பெரும் கட்சியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் உருவெடுத்தாலும் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை மெகா கூட்டணிக்கு கிடைக்கவில்லை. மற்றொருபுறம் 115 தொகுதிகளில் போட்டியிட்டு 43 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற ஐக்கிய ஜனதா தளம்
110 தொகுதிகளில் போட்டியிட்டு 74 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சரானார். ஆனாலும் பாஜகவின் நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் கூட்டணியை விட்டு வெளியேறிய நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவோடு இணைந்து மீண்டும் முதலமைச்சரானார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் கூட்டணியை உடைத்துக் கொண்டு மீண்டும் பாஜகவோடு இணைந்தார். இந்த பின்னணியில்தான் பீகாரில் தற்போது நடைபெற்று முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணியின் 20 ஆண்டுகால ஆட்சியின் மீதான அதிருப்தி, வேலையில்லா திண்டாட்டம், வினாத்தாள் கசிவு விவகாரம் உள்ளிட்டவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன. ஆளும் கூட்டணியின் மீதான அதிருப்தி, வாக்கு திருட்டு விவகாரம், ராகுல் தேஜஸ்வி இணைந்து நடத்திய யாத்திரையின் தாக்கம் போன்றவை இந்தியா கூட்டணிக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளன. 2020 தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் 115 தொகுதிகளிலும் பாஜக 110 தொகுதிகளிலும் போட்டியிட்ட நிலையில் தற்போது சரிசமமாக 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. கடந்த முறை 134 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட சிராக் பாஸ்வானின் கட்சி இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து 29 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மெகா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 143 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 61 தொகுதிகளிலும், சிபிஐ எம்எல் 20 தொகுதிகளிலும், சிபிஐ 9 தொகுதிகளிலும், சிபிஎம் 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. 2020 தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த விகாஷீல் இன்சான் கட்சி இந்த முறை மெகா கூட்டணியில் இணைந்து 12 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மெகா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி, ஓவைசியின் AIMIM, பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி ஆகியவையும் தேர்தல் களத்தில் உள்ளன. பீகாரில் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரித்துள்ளது மெகா கூட்டணிக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும்? கடந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவறவிட்ட மெகா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா என்பது நாளை தெரிந்துவிடும். SIR என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் முடிவடைந்து அதில் முதலில் 65 லட்சம், பின்பு 3 லட்சம் என்று சேர்த்தி 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இறுதியாக பீகாரில் சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றிருக்கிறது. அங்கே மொத்தம் 66.19% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது வரலாறு காணாத உயர்வு. 30 ஆண்டுகளில் இவ்வளவு எண்ணிக்கைகளில் மக்கள் வந்ததே இல்லை என்று ஏற்கனவே பேசப்படுகிறது. இந்த தேர்தல் முடிந்தவுடனே அதற்கப்புறம் எக்ஸிட் போல் கணிப்புகள் பெரும்பாலும் NDA, அதாவது பாஜக மற்றும் நிதிஷ்குமாரனுடைய JDU உள்ளடக்கிய NDA பெரிய அளவிற்கான வெற்றியை பெறும். சென்ற முறை 125 சீட்டுகளை வெற்றி பெற்ற NDA இந்த முறை 130 அதிகபட்சமாக 170 சீட்டுகள் வரை பெற்று வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கணிப்புகளை எல்லா கருத்து கணிப்புகளுமே கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தலில் முக்கியமாக பிரச்சனைகளாக அங்கே இருந்தது ஒன்று வேலையின்மை, இன்னொன்று பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள். NDA கூட்டணி தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பித்து பெண்களுக்கு, அதாவது முதலமைச்சரின் திட்டம்னு சொல்லி அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலா 10,000 ரூபாய் 2 தவணைகளாக கொடுக்கப்படும் என்று 75 லட்சம் பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வச்சிருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்டதுனால பெரிய அளவிற்கு பெண்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு பெருகி இருக்கு. ஏற்கனவே நிதிஷ்குமார் பெண்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்கானவர்ன்ற ஒரு கருத்து உண்டு. அதற்கு காரணம் அவர் மதுவிலக்கு அங்கே கொண்டு வந்தது, அதே போல பெண்களுக்கு பள்ளி செல்லக்கூடிய பெண்களுக்கு சைக்கிள்லாம் வழங்கினது, இதெல்லாம் அவர் பெரிய அளவிற்கு பிரபலமாக்குச்சு. பீகார் என்றாலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, RJD ஆட்சியில் குண்டா ஆட்சி நடக்கும், அதை சரி செய்தவர் நிதிஷ், அதனால் பெண்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அவர் வரவேற்பு என்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. மாறா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ், RJD முதலமைச்சர் வேட்பாளர், மகாகட்பந்தனுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தரப்பில் என்ன பண்ணார்னா இந்த பெண்கள் மத்தியில் திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை மட்டுப்படுத்துவதற்காக, அந்த வாக்குகளை தான் பெறுவதற்காக என்ன பண்றாருன்னா ஒரு புதுவிதமான பெரிய அளவிற்கான வாக்குறுதிகளை கொடுத்தார். அதுல ஒரு முக்கியமானது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதை எப்படி சொன்னாருன்னா, ஆட்சி அமைச்சு 20 நாளுக்குள்ள அதற்கான அரசு உத்தரவு, அதாவது ஜியோ போடப்படும், 20 மாதத்துல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலை வழங்கப்படும் சொன்னார். அடுத்த கட்டமாக இந்த பெண்களை கவருவதற்கு அவர் முக்கியமா பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜீவிகா தேவி அப்படின்னு தேதின்னு சொல்லக்கூடிய சுய உதவிக்குழு பெண்கள், அவர்களை அரசு ஊழியர்களுக்கு இணையாக்கி
அவர்களுக்கு மாத சம்பளமா 30,000 ரூபாய் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவர்கள் இதுவரை பெற்ற கடனை வந்து தள்ளுபடி செய்ய போகிறேன், வருங்காலத்தில் அவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்க போகிறேன் என்றும் அவர் சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 10,000 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு எக்ஸிட் போல் கணிப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பெரிய அளவிற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் சரி, அதே போல இந்த கடன் தள்ளுபடி, அரசு ஊழியர் ஆக்குவன் என்பதெல்லாம் வந்து பெரிய அளவிற்கு செல்வாக்கை வந்து தேஜஸ்வி யாதவுக்கு பெருக்கி இருக்கு. அதனால்தான் இந்த பெரிய அளவிற்கு மக்கள் வந்து திரண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கணிப்பு சொல்லப்படுது. வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்னு பார்த்தோம்னா, முன்னணி ஊடகவியலாளர் பிராய் ராய் போன்றவர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் டீகோட் செய்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு பேட்டர்ன் சொல்றாங்க. 1952 முதல் தேர்தல் ஆரம்பிச்சு இன்று வரை எப்படி வந்து வாக்களிச்சிருக்கின்றது ஒரு தரவு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 52 முதல் 77 வரை 25 ஆண்டுகளுக்கு முதல் 25 ஆண்டுகள்ல 100% ஆட்சியில் இருந்த கட்சியை தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 77 இருந்து 2002 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் மாறாகி 33% மட்டும்தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியால வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. 2002 இருந்து இன்றைய நிலை வரைக்கும் பார்த்தோம்னா தேசிய அளவில், இது தேசிய அளவிலையும் சேர்த்து அந்த ட்ரெண்டை சொல்றாங்க அவங்க. பீகாரை பொறுத்தவரை 60%. இந்திய அளவில் 2002 இருந்து இன்றைய நாள் வரை 50-50 50 சான்ஸ் தான் இருக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு கட்சிக்கு அப்படின்னு இருந்தா, பீகார்ல அது 60% இருக்கு. ஒரு சின்ன எட்ஜ் நிதிஷ்குமார் தலைமையிலான JDU அவர் உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்கு, ஒரு சிறிய எட்ஜ் இருக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் என்ன சொல்கிறார்னா, பிராய் ராய் அவர்கள் கூறுவது ஒரு 3% ஸ்விங், அதாவது 3% வாக்கு சதவீதம் வந்து இந்த பக்கம் மாற்றி விழுந்தால் என்டிஏ ஆட்சி விழும்னு சொல்றார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து, ஒருவேளை அந்த 3% வாக்குகள் வந்து ஸ்விங் ஆனா 14% சீட்டு, அதாவது 14% தொகுதிகள் வந்து இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, பீகார் வந்து ஒன் ஆஃப் த லீஸ்ட் வாலடைல் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதில் பெரிய அளவிற்கு நடக்காத மாநிலங்கள்ல ஒன்று. ஆனா தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. அங்க வந்து இங்கெல்லாம் வந்து வெறும் 25% தான் இந்த ஆட்சி மாற்றம் நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு வெறும் 25%-ஆகத்தான் கூறப்படுகிறது. இன்னொன்று, அடுத்தது பெண்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே திட்டங்களை பற்றி பேசணும். பெண்கள் வாக்குகள் இந்த முறை அது இன்னொரு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. மொத்தமாக பதிவான 66.19% பெண்கள் வந்து இந்த முறை வந்து 71.6% தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா மாறா 62.8% தான் வாக்களிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 7%, 7.5% வித்தியாசம் இருக்கு. பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அண்மை கால உதாரணங்கள் எடுத்து பார்த்தோம்னா பெண்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது அதுல ஒரு நிதிஷ்குமாருக்கு ஒரு 2020 வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கண்டிப்பா ஒரு டெஃபினட் எட்ஜ் இருக்கு. 2020 சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் எங்கெல்லாம் அதிகமாக வாக்களித்தார்களோ, அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோசி மற்றும் தர்பங்கா பகுதிகள், அதாவது வடக்கு பீகார் பகுதிகளில் கோசியில் 12.5%, தர்பங்கா பகுதியில் 11.9% பெண்கள் ஆண்களை விட அதிகமாகவே வந்து வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அந்த இரண்டு இடத்துலையும், கோசியிலையும் தர்பங்காவிலையும் பார்த்தீங்கன்னா 77% சீட்டுகளையும் 73% சீட்டுகளையும் என்டிஏ கூட்டணி பெற்றிருந்தது. மாறா இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து பட்னாவிலும் மகதிலும் 4.5% பட்னாவிலையும் மகதில் 1.8% ஆண்களை விட குறைவாக வாக்களிச்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா கணிசமான அளவு, பெரிய அளவு வெற்றியை பெற்றிருந்தது ஆர்ஜேடின்னு சொல்லக்கூடிய இந்த மகா கட்பந்தன் கூட்டணி. அந்த பகுதியில் அந்த நான் சொன்ன இந்த பட்னா மற்றும் மகதில் என்டிஏ பெற்றது வெறும் 30 அல்ல 20% சீட்டுகளை மட்டும்தான் அவங்க பெற்றிருந்தாங்க. பிஜேபி தரப்பில் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் என்ன சொல்கிறார்னா, இது ஒரு பாசிட்டிவ் சைன், பெண்கள் இந்த அளவிற்கு நீண்ட வரிசையில் வந்து அணிதிரள்வது எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது, இது வந்து ஒரு நல்ல சமிங்கை என்று அவர்கள் தரப்புல வந்து அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இன்னொரு விமர்சனம் இருக்கு. நிதிஷ்குமாருக்கு அந்த செல்வாக்கு இருப்பது என்று உண்மை என்றால், நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த தவறியது பிஜேபியினுடைய பெரிய பிழை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மொத்தமாக இந்த பெண்கள் வாக்கு சதவீதம் கூடுவதை வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய திங்க் டேங்கில் உருவாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் இது ஒரு பொய்யான ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவ், இதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. 2010, 15, 20 ஆரம்பிச்சு கடந்த 20 ஆண்டுகளில் பெண்களுடைய வாக்குன்றது 1.38 கோடி 2010 ஆரம்பிச்சு இப்பொழுது 2.5 கோடி வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளவு வாக்காளர்களாக அவர்கள் இருப்பதெல்லாம் பெரிய எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது என்ற ஒரு கணிப்பையும் அவர்கள் சொல்கிறார்கள். சில ஊடகவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 15 ஆண்டுகளா பெண்கள் அங்க பெரிய அளவுக்கு கணிசமாக வாக்களிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு 2020 கூட 5.21% வந்து பெண்கள் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள் ஆண்களை விட. அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றாங்க. 2015 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7.16% பெண்கள் வந்து ஆண்களை விட கூடுதலாக வந்து வாக்கு செலுத்தியிருந்தாங்க.
அப்போ குண்டாராஜ்னு சொல்லக்கூடிய ஆர்ஜேடி தான் அப்பொழுது பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றிருந்தது. 2010 வந்து 3.37% வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட கூடுதலாக வாக்களித்திருந்தார்கள். ஒரே எக்ஸெப்ஷன் வந்து 2005 அந்த தேர்தலில் மட்டும்தான் பெண்கள் ஆண்களை விட கம்மியாக வாக்கு செலுத்தியிருந்தார்கள். ஸோ அப்போ அந்த பொதுவாக இந்த எண்ணிக்கைகளை வைத்து இல்லை இந்த சதவீதங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பெண்கள் வந்து பெரிய அளவிற்கு வாக்கு செலுத்துவதனால் மட்டுமே இவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியும், நிதிஷ் வந்து தொடர்வார் என்கின்ற ஒரு அந்த தேரியும் வந்து அடிவிட்டு போகுது. பொதுவாகவே வாக்கு சதவீதம் கூடுதலாச்சுன்னா என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னா ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, மக்கள் வந்து அரசின் மீது பெரும் வெறுப்பில் இருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்திற்காக வந்து அவர்கள் இயங்குகிறார்கள், அதனால் தான் பெரிய அளவிற்கு வந்து வாக்கு செலுத்தி இருக்கார்கள். அதனோடு சேர்த்து வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் இவ்வாறு சொன்னாலும் கூட என்ன காரணங்கள் என்பது வரக்கூடிய நாட்கள்ல 2 நாள்ல தான் நமக்கு விரிவாக தெரியும். அதிலும் எக்ஸிட் போல் குறித்து நிச்சயமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இன்று நிச்சயமாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸிட் போல்கள் தான் சென்ற முறை கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் பல கணிப்புகள் கொடுத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக 300 சீட்டுகளுக்கு மேல் வந்து என்டிஏ கூட்டணி எடுக்கும், அதிலும் பாஜகவே 300 சீட்டுகளுக்கு மேல் எடுக்கும் பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் கடைசியில் பாஜக வந்து 240க்கு சுருங்கி போனது. அதற்கு முன்பு நடந்த ஹரியானா தேர்தலில் கட்டாயம் காங்கிரஸ் வெற்றி பெறும், காங்கிரஸ் வெற்றியை வந்து தவிர்க்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு தேர்தலில் கடைசியாக நாம் பார்த்தது என்னன்னா அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்தது ஹரியானாவில், அதிலும் பொய்த்து போனது. மக்கள் உண்மையிலேயே மனதில் என்ன நினைத்தார்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய தீர்ப்பு என்னவாக இருந்தது என்பதெல்லாம் வந்து வரக்கூடிய வெள்ளி மதியம் நமக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. நான் நினைச்சிருந்தேன்னா ஜனாதிபதியாகவே ஆகிருக்கலாம். நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். எல்லாருக்குமே தாய் மாமனா 50 வருஷமா தாய் மாமா எங்கனே காணாம போனாரு. இல்ல இதே தாய் மாமா நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு, காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு, ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி. என்ன நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம் என்ன போயிடும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா யார்ட்டையும்? எங்க நாட்டை கொண்டு எங்க அடமானம் வச்சுங்க சொல்லுங்க, அதையாவது சொல்லி தொலைங்க. புரிஞ்சவனா எழுப்பலாம், தூங்குறவனா எழுப்பலாம், தூங்காம நடிக்கிறவனா எழுப்ப முடியாது. செய்திகள் வழங்கியோர் டவுன்லோட் தமிழ் மேட்ரிமோனி ஆப் நவ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மகா சிமெண்ட் பில்டட் ஸ்ட்ராங், எலைட் மேட்ரிமோனி, ஜெனரலி சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் KAG டால்ஸ் EMI வசதியுடன் டிரான்ஸ்பரண்ட் ஆன்லைன் விலையில். தினகரன் ஒரு புதிய அனுபவம். நாளைய தினகரன் நாளிதோடு வண்ணத்திரை. மதம் மாறினாரா மனோ? சின்மயி தாலி அணிய தடையா? பிரியங்காவை கிண்டல் செய்த மகேஷ் பாபு. உங்கள் காலை விடியட்டும் தினகரனோடு. இந்த நவம்பர்ல உங்க வீட்டுக்கு ஒரு சூப்பர் மேக் ஓவர் பண்ணலாமா? வந்தாச்சு ஃபர்னிச்சர் ஷாப்பிங் எக்ஸ்போ. டிசைனா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ல லிவிங் ரூம் செட், டைனிங் செட், பெட்ரூம் செட், ஹோம் டெக்கோர் ப்ராடக்ட்ஸ்னு எக்கச்சக்கமான பொருட்கள் நவம்பர் 14 to 16 வரை நந்தம்பாக்கம் சென்னை ட்ரீட் சென்டரில் நடைபெறுகிறது. டோன்ட் மிஸ் இட். வாழ்க்கை முன்னேறதுக்கு வாய்ப்பு தரும்போது உங்க சூப்பர் பவரான உங்க கோல்டை யூஸ் பண்ணுங்க.